இந்த வீடியோவில் நம்ம எடிட் மெனுவில் உள்ள டூப்ளிகேட், க்ளோன், காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் ஸ்டெப் அண்ட் ரிப்பீட். டூப்ளிகேட்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டோடைய இன்னொரு டூப்ளிகேட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் டூப்ளிகேட் வந்து எவ்வளோ வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து க்ளோன். க்ளோன் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து க்ளோன் எடுத்தீங்கன்னா அந்த முதல்ல இருந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நீங்கள் என்ன மாற்றம் பண்ணாலும் அந்த க்ளோனுக்கும் மாறிட்டே இருக்கும். அடுத்தது காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம். காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் என்னன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன எஃபெக்ட் போட்டிருக்கீங்களோ அந்த எஃபெக்ட் அப்படியே மாறாமல் இன்னொரு ஆப்ஜெக்ட் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் அண்ட் ரிப்பீட் பார்த்தீங்க என்ன அப்படின்னா, லைன் போடுறீங்க, அந்த லைன் வந்து 10 mm கேப்பில் வெர்டிகலாவோ இல்லை ஹரிஜாண்டலாவோ வேணும்னா இது வந்து ஈஸியஸ்ட் வழி. இது வந்து Corel X3 வந்து அட்வான்ஸாக வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வைஸாக பார்ப்போம். முதல்ல டூப்ளிகேட் எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ரவுண்டு கிரியேட் ஆகிருக்கு. இந்த ரவுண்டில் செலக்ட் பண்ணிக்கிறீங்க கலரு. இந்த ஆப்ஜெக்டோட டூப்ளிகேட் நமக்கு வேணும்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் டூப்ளிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் டூப்ளிகேட்னு கொடுத்தோன்னே ஒரு டிஸ்டன்ஸுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆச்சு. அது என்ன டிஸ்டன்ஸ்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸு ஒய் ஆக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் இப்போ நகர்ந்தது. நீங்கள் அதை 0 0ன்னு பண்ணிட்டீங்கன்னா இப்போ போய் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அதே இடத்துல இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நகர்த்தி பார்த்துக்கலாம். இது நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்க முடியும், இல்லை நம்ம மேனுவலாக அப்பப்போ ஆல்ட்ரு பண்ணும்போது எடிட் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது க்ளோன். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, எடிட் மெனுவில் க்ளோன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட், அதாவது க்ளோன் எடுத்தீங்க இல்லையா, அந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் என்ன மாற்றம் பண்ணாலும் இந்த க்ளோனோட ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து மாறும். இப்போ வந்து இதான் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டு. இதில் நீங்கள் வந்து ஆரஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆரஞ்சு அது மாறிக்கும், ப்ளூ கொடுத்தீங்கன்னா ப்ளூ மாறும். அண்ட் இதுதான் இந்த டூப்ளிகேட்டு க்ளோனுக்கு உள்ள வித்தியாசம். என்னென்னா, நீங்கள் க்ளோனில் என்ன பண்ணாலும் அதோட இன்னொரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ க்ளோன் நீங்கள் எடுத்து வச்சாலும் அந்த ஆப்ஜெக்ட் மாறிட்டே இருக்கும். டூப்ளிகேட்டில் வந்து அது மாற்றம் இருக்காது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, எடிட் மெனுவில் காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி எடுக்க போகிற ஆப்ஜெக்டில் என்னென்ன உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ மாதிரி வரும். அதான் உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்டோட காப்பி உங்களுக்கு வேணுமோ அந்த ஆப்ஜெக்டில் வச்சு ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு வேற ஒரு ஆப்ஜெக்ட் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஸ்டார் இங்கே வரைஞ்சிருக்கீங்க, இந்த ஸ்டாருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே எடுத்தீங்கன்னா ஏரோ மாறிக்கும். ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அதே எஃபெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மாறிக்கும்.